வணக்கம். புதிய தேசிய நெடுஞ்சாலை NH36 NH45Cயில் நம்ம இப்போ எங்கே பார்த்துக்கிட்டோம்னா வடலூர் பைபாஸ். இந்த அப்டேட் போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கேட்டிங்க, வடலூர் பைபாஸ் எப்படி தான் இருக்குது அப்படின்னு இப்போ போய் பாருங்கள் அப்படின்னு. ஏன்னா இதில் ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன்னா சில ப்ராஜெக்ட் இப்போ கிடப்பில் இருந்துச்சுன்னு வச்சிங்க, அங்கே உள்ள இது வரைக்கும் வேலை பார்த்த பல விஷயங்கள் காணாமல் போயிருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி தான் அங்கே உள்ள பொருட்கள் எல்லாமே கபலீகரம் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி ஏதாவது ஆயிருக்கான்னு பார்ப்போம். அப்படிலாம் ஒன்றும் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா நம்ம நாடு முன்னாடி மாதிரி கிடையாது. இப்போல்லாம் இது மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக நடக்கிறது கிடையாது. ஆனால் ஒரு காலத்தில் நடந்துச்சு. இந்த வீராணம் ப்ராஜெக்ட் அப்போல்லாம் அங்கே சின்ன சின்ன அந்த பைப்பெல்லாம் தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி பல விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ போய் பார்ப்போம். இப்போ வடலூர் பைபாஸ்லேருந்து ஆரம்பித்து நம்ம கும்பகோணம் ரோட்டில் போய் ஏறுற வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கெல்லாம் ஒன்றுமே அந்த கட்சி கொடி கட்டி பில்லர் நிற்கிது பாருங்கள், அது அப்படியே தான் நின்றுக்கிட்டு இருக்கு. ரொம்ப வருஷமாக அப்படி தான் நிற்கிது. இவங்களுக்கு நல்ல வசதியாக போச்சு. ஏன்னா அவ்வளோ பெரிய கொடி கட்டணும்னு வச்சுங்க, ரொம்ப செலவாகும். அவ்வளோ பெரிய கம்பம் செய்யணுன்னா இதில் ஏறி கட்டிடுறாங்க போல இருக்குது. இந்த இடங்கள்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ புதர் மண்டி காணப்படுது. இருந்தாலும் நல்லா ஒத்து கவனிச்சிங்கன்னா இதெல்லாம் ஓரளவு கம்ப்ளீட் ஆன இடம்தான். ஈஸியாக இங்கெல்லாம் இந்த டிவைடரில் உள்ள செடிகளெல்லாம் அகற்றிட்டு சிம்பிளாக இதை ரெடி பண்ணிடலாம். அதனால் அப்படியே போட்ட மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இது இது ஒரு தேசிய நெடுஞ்சாலைங்கிறதுனால உங்களுக்கு அந்த தரம் இருக்கும், குவாலிட்டியான தரம் இருக்கும். இப்போ சாதாரண சாலைகள் முன்னாடி இந்த ஊருக்குள்ளெல்லாம் வர்றதுக்கு சில சாலைகள்லாம் போடுவாங்க. அதோட வேலிடிட்டியே சில ஆண்டுகள் தான் இருக்கும். அது மாதிரிலாம் இது வீணாக போயிடாது. ஏன்னா எல்லாம் பெரிய பொருட்செலவில் போடுறாங்க. இன்னொன்று மத்திய அரசு தலையிட்டு போடுற திட்டங்கள் இதெல்லாம். அப்புறம் உலக வங்கி, நம்ம நாட்டில் உள்ள பெரிய வங்கிகள்லாம் கடன் கொடுத்து போடுற பெரிய ப்ராஜெக்ட்டுங்கிறதுனால அது மாதிரி வேலைலாம் இங்கே வச்சுக்க மாட்டாங்க. அதெல்லாம் சின்ன சின்ன கிராமங்களில் உள்ள இணைப்பு சாலைகள் அங்கே போடும்போது நம்ம அரசியல்வாதிகள் இந்த லோக்கல் கான்ட்ராக்டர்கிட்ட கொடுத்து போடும்போது அது மாதிரி விஷயங்கள்லாம் வரும். அதெல்லாம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. அப்படியே கேக்கு மாதிரி அப்படியே புட்டு எடுத்து வீடியோ எடுத்து போட்டிருப்பாங்க. இங்கே பாருங்கள் போட்டு சாலைகள் இப்படி ஆயிடுச்சுன்னு. ஆனால் தேசிய நெடுஞ்சாலைகள்லாம் அப்படி ஆகாது. ஏன்னா இது ஒரு ஆணையத்தோட கீழே இயங்கிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும், NHAI பார்த்துருப்பீங்க, நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அதை ஒரு ஆணையமாக அமைச்சிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு அவங்க நேரடி கண்ட்ரோலில் இருக்கிறதுனால இங்கே எந்த விதமான தரங்கள் குறைய வாய்ப்பு கிடையாது. இங்கே பாருங்கள், விவசாயிகள் இந்த சாலை இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, அதுக்காவது பயன்படுது. பல ஆண்டாக இப்படியே போட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கு காரணம் யாருன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ரிலையன்ஸ்காரங்க இதை எடுத்து பாதி ப்ராஜெக்ட் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் NHAI அதிகாரிகளோட நண்பர் ஒருத்தர் இருக்கார். நம்ம இதில் கமெண்ட்லாம் போடுவார் பாருங்கள். அவர் தான் இப்போ போட்டிருக்காரு. கேரளாவை சேர்ந்த ஒரு நிறுவனத்துக்கு டெண்டர் கொடுக்க போகிறாங்களாம். அதை பற்றி அதிகாரப்பூர்வ தகவல் வெளில வரும்னு சொல்லியிருக்காப்புல. பார்ப்போம். எப்படியோ ஏதோ ஒரு கம்பெனியில் கொடுத்து முடித்தாங்கன்னா சரி. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வடலூர் பைபாஸில் இன்னும் பெரிய ஒர்க்கு கிடையாது. ஆனால்
இந்த சேத்தியாத்தோப்பு எண்டுலேருந்து பட்டேல் எங்கே ஸ்டாப் பண்ணுறாப்புலையோ அங்கேருந்து உங்களுக்கு விக்கிரவாண்டி வரைக்கும் போகணும். ஆற்றுப்பாலங்கள்லாம் இருக்குது. மகாமகம் வேறு வரப்போகுது. அது ரெடியாக பண்ணுவாங்களா என்னான்னு தெரியல. எல்என்டி மாதிரி பெரிய நிறுவனங்கள்கிட்ட கொடுத்தா, அதே மாதிரி இந்த இதில் ஒன்று போட்டிருந்தாங்களே, நாகப்பட்டினம், விழுப்புரம் நாகப்பட்டினம் சாலை, அவங்க பேர் கூட என்னமோ போட்டிருந்தாங்க. அவங்களாம் நம்ம இந்திய நிறுவனம் தான் போல இருக்குது. அவங்களும் ரொம்ப தரமான சாலைகள் அமைக்கிறாங்க. அதே மாதிரி ஃபண்டு வந்து எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு வந்து விரைவாக முடிச்சிடுறது வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. நாங்கள்லாம் எதிர்பார்த்தது என்னென்னா, இதை வந்து நம்ம பட்டேல் நிறுவனத்திட்டே கொடுத்துருவாங்க. ஏன்னா இங்கே சேத்தியாத்தோப்புக்கிட்ட தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே தான் அப்படியே வந்து இப்படி, ஏன்னா மிஷினரிலாம் அங்கே தான் நிற்கிது. அப்படியே இவங்க கண்டினியூ பண்ணிடுவாங்கன்னு நினச்சோம். ஆனால் வந்து இப்போ கேரளாவை சேர்ந்த ஒரு நிறுவனத்துக்கு தராங்கன்னு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் பதிவிட்டிருக்காப்புல. பார்ப்பேன் நான். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்ன வருதுன்னு பார்ப்போம். ஏன்னா 2022 மகாமகம் வருது. மகாமகத்துக்குள்ளே முடிச்சு ஆகணும். கும்பகோணத்துக்கு வந்து இந்த ரோட்டில் வந்து அதிகமாக வந்து நீங்கள் அந்த சமயத்தில் தான் அவ்வளோ வாகனங்களை பார்ப்பீங்க. மகாமகத்துக்கு மட்டும் எவ்வளோ வாகனம் வருதுன்னு மட்டும் பாருங்கள். அதுக்குள்ளே இந்த கும்பகோணத்தை கொஞ்சம் டெவலப் பண்ணுங்க. கும்பகோணம் வந்து ரொம்ப மோசமாகிட்டே போகுது. ஒன்றும் வந்து பார்க்கிங் எதுவுமே சரியில்லை. எல்லாம் இன்னும் ஒரு 3 வருஷத்துக்குள்ளே வந்து இந்த வாகனங்கள்லாம் போயிட்டு வர அளவுக்கு அதை வேறு ரெடி பண்ணணும். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து தீர்மானம் சொன்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் அப்படியே அதுவும் கிடப்பில் கிடக்கு. என்ன ஆக போகுதுன்னு தெரியல. பாருங்கள், இந்த இடத்தெல்லாம் ஒன்றுமே பண்ணல போல இருக்குது. அப்படியே தான் இது ரோடு மண்ணை போட்டு கொட்டி வச்சுருக்காங்க. இங்கே ஒரு வாய்க்கால் மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே வந்து ஒரு பாலம் வர மாதிரி தெரியல. பில்லர் இருக்கும். பாலம் போட்டுருவாங்க, இந்த காங்கிரீட்டு பாலம் போட்டுருவாங்க. ஆனால் இங்கே மண்ணை கொட்டிட்டு அதோடு போயிட்டாங்க. மண்ணை கொட்டி கனிம வளங்களை கொட்டி ஹைட் பண்ணியிருக்காங்க. அதோடு கிளம்பிட்டாங்க போல இருக்குது. ஆனால் ஒன்றும் பெரிய ஒர்க்கு இல்லை. எடுக்கிற கம்பெனியை பொறுத்து தான். பெரிய கம்பெனியாக இருந்துச்சுன்னா வேகமாக போட்டுடலாம். பார்ப்போம். இது மாதிரி வந்து இந்த பகுதிக்கெல்லாம் வரதே பெரிய விஷயமா இருந்துச்சு. வந்தும் இப்படி ஆயிடுச்சு. பழமொழி சொல்கிற மாதிரி கை கெட்டினது வாய் கெட்டாமல் போயிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த பில்லர்லாம் வந்து ரொம்ப நாளாக அப்படியே இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஓப்பன் வரும். இந்த பக்கமும் அந்த பக்கமும் கிராமங்கள்லாம் இருக்குது. இது பில்லர் ஒரு வித்தியாசமாக இருக்குது பாருங்கள், ரவுண்டாக இருக்குது. நம்ம அந்த ஏரியாக்கள்லாம் பார்க்கும்போது அது வந்து ஒரு நல்லா பருமனாக பெருசாக இருக்குது. இது வந்து ரவுண்டாக அழகாக இருக்குது. எப்படியோ சாலை வந்தால் சரி. பாருங்கள், இங்கெல்லாம் ஒன்றுமே வேலையே நடக்கலை போல இருக்குது. இல்லை, நடந்து தாரெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு நேஷ்னல் ஹைவே. அதை நம்ம மறந்துடவே கூடாது. நேஷ்னல் ஹைவேல ஏன்னா சிமெண்ட்டெல்லாம் போடு, அது ஒரு தார் சாலைங்கிறத விட ஒரு சிமெண்ட் சாலைன்னே சொல்லலாம். அவ்வளோ உறுதியாக போடுவாங்க. இங்கெல்லாம் போடலை. போட்டிருந்தா கண்டிப்பாக அதை வந்து அதெல்லாம் ஒன்றும் அழிஞ்சிடாது. அப்படியே தான் இருக்கும். அதை பயன்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். போடலை, அதனால் அப்படியே இப்படி இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை. அதனால் வந்து இப்போ விரைவாக இதெல்லாம் முடிச்சிட்டாங்கன்னா, அந்த நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்ன மாதிரி புது டெண்டர் வந்து கேரளாக்காரங்கனால எப்படியா இருந்தாலும் துபாயிலலாம் ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்க ஆளாக தான் இருப்பாங்க. எம்என்சியாக தான் இருக்கும். அதனால் வந்து கண்டிப்பாக அந்த சாலை வந்து மிக விரைவில் ஆரம்பித்து நல்லபடியாக வரணும். வாங்க, வந்துட்டோம். அப்படியே அந்த சேத்தியாத்தோப்பு எண்டு வரைக்கும் அப்படியே பார்ப்போம். பைபாஸ் வரைக்கும் என்ன தான் இருக்குன்னு. இந்த பக்கம்லாம் முடிஞ்சிருச்சுங்க. இதுவும் அதுவும் முடிஞ்சிருச்சு. அப்படியே இருக்குது. சேத்தியாத்தோப்பு, வடலூர் எல்லாமே ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதெல்லாம் ஈஸியாக பண்ணிடலாம். அப்புறம் இது டெண்டர் கொடுக்கட்டும்.
டெண்டர் கொடுத்துட்டு எவ்வளோ வேகமாக வேலைகளை செய்கிறாங்கன்னு பார்ப்போம். ஏன்னா ஆரம்பித்து விட்டுட்டு எவ்வளோ பெரிய பெரிய சாலைகள்லாம் இந்தியா ஃபுல்லாக போடுறாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு சின்ன ப்ராஜெக்ட்டுன்னு தான் சொல்லலாம். ஆனால் பாருங்கள், நமக்குன்னு பார்த்தா அந்த ரிலையன்ஸ் இது மாதிரி வேலையை பார்த்து விட்டு போயிட்டாப்புல. பரவாயில்ல விடுங்க, எல்லாம் நன்மைக்குன்னு வச்சுக்குவோம். அறிஞர் அண்ணா கார்டன், நேஷ்னல் ஹைவேலே கார்டன் வருது. இவ்வளோ பெரிய கார்டனாக இருக்குது. அறிஞர் அண்ணா டிஎம்கேவும் சொல்லலாம், ஏடிஎம்கேவும் சொல்லலாம். யாரோட பிளாட்டுன்னு தெரியல, தனிநபராக கூட இருக்கலாம். இன்னொன்று இது மாதிரி பகுதிகளில் இது மாதிரி பிளாட்லாம் போடும்போது ரொம்ப கரெக்டாக ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறது நல்லது. ஏன்னா இங்கே நிலம் கையாளப்படுத்துறதெல்லாம் ஒழுங்காக பண்ணுறாங்களா என்னன்னு எங்களுக்கு இப்போ டவுட் வந்திருக்கு. ஏன்னா சில வீட்டில் இந்த ஃப்ரண்ட்டை மட்டும் இடித்து விட்டுட்டு அப்படியே போயிடுறாங்க. இப்போ மீதி உள்ளதுக்கு காசு கொடுத்துருவாங்களா, இந்த ஃப்ரண்டில் இடித்ததுக்கு மட்டும் காசு தருவாங்களா, அதெல்லாம் என்னன்னு சரியாக நமக்கு தெரியல. இது மாதிரி நீங்கள் யாராவது இது மாதிரி உங்கள் இடங்கள்லாம் எடுத்திருந்தாங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நியாயமான விலையில் தான் எடுக்கிறாங்களா என்னன்னு சொல்லுங்கள். ஏன்னா அதிக காசு கொடுத்தா எடுக்கணும், மாநில அரசு தான் எடுக்குது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஊக்களிக்கிற அளவுக்கு தொகை இருந்துச்சுன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். பாருங்கள், இந்த இடம் தான் வந்துருச்சுங்க. இதாங்க சேத்தியாத்தோப்பு பைபாஸோட எண்டு. நம்ம பட்டேல் நிறுவனம் இதுக்கப்புறம் தாண்டி வர மாட்டாப்புல. அவரோட எல்லை அதுதான். அங்கே பாருங்கள், ஏதோ ஒரு டேங்க் ஏற்றி லாரி நிற்கிது பாருங்கள், அந்த இடம் தான். ஓகே, நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வீடியோ உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள்.